ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோன்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரியே அந்த மாதிரி ரீல்ஸ் எப்படி நீங்களும் எடிட் பண்ண சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களே வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட 2 அப்ளிகேஷன் இருக்கணும். Capcut அப்படின்ற இந்த அப்ளிகேஷனோ, VPN அப்படின்ற இந்த அப்ளிகேஷனோ. இந்த 2 அப்ளிகேஷனுமே உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதேமாதிரி டெம்ப்ளேட்டோடைய லிங்க்கும் டெலிகிராமில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு அதையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி VPN வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டெலிகிராமில் நான் வந்து Capcut இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்தமாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் யூஸ் டெம்ப்ளேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ப்ரிவியூன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்தமாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலைன்னா, எந்த ஃபோட்டோ ஃபிட் ஆகலையோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா போதும், கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதுமாதிரி பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போது உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பி நம்ம நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணோம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனோடனே மேலே டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டு ஸோ செகண்ட் டெம்ப்ளேட்டோடைய லிங்க்கும் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருப்பேன், JJ ஃப்ளாஷ்ன்ட்டு. அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ யூஸ் டெம்ப்ளேட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி திரும்பி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோவில் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரிவியூன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோடிங் எஃபெக்ட்ஸும் சொல்லிட்டு லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சோட நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆனோடனே மேலே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணி டன்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகணுன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே இப்போது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி செகண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு HDன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுங்க. ஆடுன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஆட் ஆகிடும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மூவ் பண்ணிட்டு வரும்போது ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேஷியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 9:60 ரேஷியோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதாவது டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் 2 வீடியோவும் வந்து ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் வந்து வேறு மியூசிக் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து மியூட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆடியோன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரம் டிவைஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போது நான் உங்களுக்கு டெலிகிராமில் இந்த ஆடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போது வீடியோவோட கிளிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் ஆடியோட கிளிப் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து 1.1x அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுங்க. ஸோ அதேமாரி செகண்ட் கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1.6x அப்படின்னு கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறங்க. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் வந்து நீங்கள் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃப்ரேம் ரேட் அதேமாரி கோட் ரேட்னு இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஹையில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எடிட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.